தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான வாரங்க. தர்ம கர்மாதிபதிகள் சூரியனும் புதனும் இப்போது 7ஆம் இடத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார்கள். தொற்றது துலங்கக்கூடிய யோக வாரம். சந்திராஷ்டமம் இல்லை. 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். எல்லா நிலைமைகள்லையும் போன வருஷம் தனுசு ராசிக்காரர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பணவரவுகள் வரக்கூடிய சூழல், வேலையில நிம்மதி இருக்கக்கூடிய சூழல், தொழில் நன்றாக இருக்கிறது, வியாபாரம் நன்றாக இருக்கிறது, குடும்பம் அமையிறது, ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆனவங்க, அல்லது காதல் தோல்வி அடைஞ்சவங்க, பெண்ணால் ஆணால் டிஸ்டர்ப் ஆனவங்க எல்லாருக்குமே மனம் சார்ந்த விஷயங்கள்ல இப்போது பெரிய அளவில் நல்லா இருக்கும். மதிப்பு மரியாதை கூடுதலாக வரும். குடும்பத்திலேயும் ஒரு மரியாதை இருக்கும். வேலை செய்கிற இடங்கள்லையும் கூட ஏற்கனவே மேலதிகாரியோடு முறைச்சிக்கிட்டு இருந்தவங்க அல்லது மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் எடுக்க முடியாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே அப்படியே படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல வாரம்னு இந்த வாரத்தை சொல்லிடலாங்க. 3ஆம் இடத்துல ஆரம்ப அமைப்புல இருக்கனால திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, புதிய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. யாரையாவது அறிமுகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களும் நல்ல அறிமுகங்கள், புதிய ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. எதை செஞ்சாலும் அப்போது சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 4ஆம் இடத்துல சனியும் சந்திரனும் வியாழன் வெள்ளியில சேர்றது, அப்போ மட்டும் கொஞ்சம் அம்மா கூட மனக்கசப்புகள் வரும். ஆனா அதையும் சமாளிச்சிருவீங்க. தனுசுக்கு யோக வாரமாக அமைந்திருக்கிறது இந்த வாரம்.